வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக உச்சநீதிமன்றம் வழங்கியுள்ள தீர்ப்புகளின் அம்சங்களை இதில் பார்ப்போம். அதில் முக்கியமாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறது உச்சநீதிமன்றம். அதே மாதிரி உயர்நீதிமன்றம் அமைத்த எஸ்ஐடி சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையை நீக்கி இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க சொல்லியிருக்கு. அதே சமயத்தில் முன்னாள் நீதிபதி குழு மேற்பார்வையில் இந்த சிபிஐ விசாரணை நடைபெறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையில் 3 நபர் குழு அமைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த குழுவில் 2 ஐபிஎஸ் அதிகாரிகள் இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. அவங்க தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டவர்களாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முன்னர் செயற்பட்ட விசாரணைகள் எல்லாத்தையுமே, அதாவது எஸ்ஐடி அதிகாரப்பூர்வ விசாரணைகள் எல்லாமே சிபிஐ கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பை இடைக்கால உத்தரவாக கருதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயத்தில் மேலும் உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த விசாரணையை பார்த்திங்கன்னா நீதி நியாயமும் சரியான முறையில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு விசாரணையை கொடுத்துருக்காங்க. இந்த விசாரணை தொடர்பாக தான் அடுத்தடுத்த நடவடிக்கைகள் நடக்க இருக்குது. இந்த கரூர் சம்பவ வழக்கு ரொம்ப ஒரு கடினமான ஒரு விஷயம். மக்களுடைய இழப்பு ஒரு கடுமையான துன்ப நேரம்னு சொல்லலாம். 27 செப்டம்பர்லேருந்தே தமிழ்நாடு மக்களே ரொம்ப துன்பத்தில் தான் இருக்காங்க. என்னடா இப்படி ஆயிடுச்சு, ஒரு 40 நபர்கள் உயிரிழந்ததை நினச்சி, அதுவும் குழந்தைகள்லாம் இருக்காங்க, பெண்கள் இருக்காங்க, எல்லோரும் இருக்கும்போது அவங்க உயிர் இழந்துட்டாங்களே அப்படின்னு நினைக்கும்போது எல்லாருமே ஒரு புத்தகத்தில் தான் இருக்காங்க. இருந்தாலும் இதுக்கு இப்போ சிபிஐ விசாரணை கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவுக்கு தான் இப்போ உச்சநீதிமன்றம் தீர்ப்பை வழங்கியிருக்கு. இதில் நம்ம எது சரி எது தப்புன்னா நாம் சொல்லவே முடியாது. நாமெல்லாம் வெறும் பார்வையாளர்கள் என்ன சொல்லலாம்னா அந்த தீர்ப்பு என்ன அப்படிங்கிறத சொல்லலாம். இந்த தீர்ப்போடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன அப்படிங்கிறத சொல்லலாம். அதை பற்றி நம்ம கருத்து சொல்கிறதுக்கோ அதை பற்றி நம்ம விவாதிக்கிறதுக்கோ ரொம்ப கடினமான ஒரு விஷயம். எப்போதுமே நடந்த விபரம் என்னங்கிறது நாம் கண்ணால் பார்க்கல. அந்த விஷயத்தில் நம்ம எப்படி எதையுமே சொல்ல முடியாது. இந்த மாதிரி உச்சநீதிமன்றம் இப்போ தீர்ப்பு வழங்கியிருக்கு அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு தெரிஞ்ச விஷயம். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, என்ன நடவடிக்கைகள் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வரும்பொழுது அதை பற்றி பேசிப்போம். இது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கிறதுனால இந்த தீர்ப்பை பற்றியும் பேச வேண்டியிருக்கு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா நம்ம யாருமே எதையுமே கண்ணால் பார்க்காதப்ப அதை பற்றி நம்ம பேச முடியாது. அது தொடர்பான கோர்ட்டு நடவடிக்கைகளை வேணால் சொல்லலாம், அவங்க எடுத்த நடவடிக்கைகளை வேணால் சொல்லலாம். மற்றபடி அதில் என்ன நடக்கும், எது நியாயம், இதெல்லாம் அப்படின்னா பேச முடியாது. இது நடந்திருக்கு, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். மற்ற விஷயங்களை தொடர்ச்சியாக நம்ம என்னன்னு சொல்லி பேசுவோம். நன்றி, வணக்கம்.